அதே மாதிரி இந்த ஷாபானுடைய இந்த பிற 15 ஷபே பராத் அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைகள்லாம் செய்கிறாங்கல்ல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இது சரியான ஒரு அணுகுமுறை தானா? பராத்துடைய இரவு அன்னைக்கு பள்ளிவாசல் மக்கள்லாம் ஒன்று கூடிடுறாங்க, இறைவனை வணங்குறாங்க, திக்ரு செய்கிறாங்க, பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க, தஸ்பீஹ் தொழுகிறாங்க, மற்ற இபாதத்துகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுவெல்லாம் பித்அத்துன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் கேள்வி வச்சுங்க, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அதனால தான் கேட்டுக்கிறீங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குதா, அப்படி சிலர் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை, ஹதீத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஹதீத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, குமு லைலஹா வசூமு நஹாரஹா, பராத் இரவுல நின்று வணங்குங்க, பகலில் நோன்பு வைங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீத் சொல்லிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னதும் ஹதீத்து தானே, ஹதீத்தின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அந்த அன்னைக்கு பள்ளியில் ஒன்று கூறிகளே அப்படிங்கிறாங்க. இதுக்கு போய் யாராவது பிதத்து வாங்கலாங்க? ஏன் ஒன்று கூட்டாங்க? தொழுவதுக்கு தானே, திக்ர் செய்யறதுக்கு தானே, குர்ஆன் ஓதுவதற்கு தானே. அதெல்லாம் இபாதத்தா இல்லையா? இபாதத் செய்ய தானேங்க நம்ம ஒன்று கூடணும். படைக்கப்பட்டதே இறைவனை வணங்குவதற்கு தானே. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டானே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்தேன். நாம் படைக்கப்பட்டதே இறைவனை வணங்க, அந்த காரியத்தை செய்வதற்காக பள்ளிக்கு வந்திருக்கிறோம். அதை போய் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ்வை வணங்குவது போய் பித்அத்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன். படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறதல்லவா? மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அங்கே செய்யப்படுது இல்லை. அந்த அன்னைக்கு அப்படிங்கிறாங்களே, சரி அந்த அன்னைக்குன்னு இருக்குது ஹதீஸில், நான் சொல்லிட்டேன், இப்னு மாஜாவில் இருக்குது. சரி, பொதுவாகவே பார்ப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, என் தொழுகை எப்படி அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்ற சஹாபிக்கு தொழுகை சம்பந்தமாக, தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம் கடமைன்ட்டாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, அதுக்கு மேலும் ஏதாவது இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அந்த தத்தவ்வ, கடமை என்பது அவ்வளவுதான், நீங்கள் உபரியாக எவ்வளோ வேண்டுமானாலும் தொழலாம். அதேபோல் நோன்பை பற்றி சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தில் நோன்பு வைங்க அப்படின்ட்டு. இந்த தோழர் கேட்குறாங்க, இது அல்லாமல் வேறு ஏதாவது கடமை உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடமைங்கிறது அவ்வளவுதான், இல்லா அந்த தத்தவ்வ, உபரியாக நீங்கள் நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உபரியான வணக்கம் செய்யலான்ட்டாங்கல்ல. அந்த அன்னைக்கு வணங்கணும்னு ஹதீத்தில் இருக்கிறது. நீங்கள் அந்த ஹதீத்தை ஒப்புக்கொள்ள வச்சுக்கிறங்க, ஒரு பேச்சுக்கு. வஹாபிகள் பார்த்து சொல்கிறேன், வஹாபிகளே இந்த ஹதீத் ஒப்புக்கொள்ளலை, ரைட்டு. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உபரியாக நீங்கள் எவ்வளவு இறைவனை வணங்கலான்ட்டாங்கல்ல, உபரி வணக்கத்தில் வருமா வராதா? அதனால செய்கிறாங்க. புகாரில் தான் இருக்கிறது. இதே நீங்கள் வேணாங்கிறீங்க, அல்லாஹ் வணங்குறது ஏங்க தடுக்கிறீங்க? இதைத்தான் நான் சொல்கிறது. என் இறைவனை நான் வணங்குகிறேன், வணங்காதே என்று தடுப்பதற்கு நீங்கள் யார்? வணங்குவது நான், வணங்கப்படுவது இறைவன். என் இறைவனை நான் வணங்க வந்திருக்கிறேன், இது கூடாது என்று சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் வணங்குங்க, வணங்காமல் போங்க, என்னை தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத எனது கேள்வி. சரி, நஃபிலான தொழுகையை தொழுவலாம், அவங்க கூட்டு பிரகாரம் கூட தொழுவலாம் தானே? இல்லை, நீங்கள் அந்த அன்னைக்கு தொழுவணும்னு நினச்சிக்கிட்டு தானே தொழுவுறீங்க, அதுக்காக தான் நான் வேணாங்கிறோம். அப்படிங்க என்ன செய்யணும்னா, அன்னைக்கு தொழுவுறீங்க, அந்த அன்னைக்கு தான் தொழுவணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொழாதீங்க, சும்மா தொழுங்க. அப்படி சொல்லுங்க, தொழாதீங்கன்னு எங்கே சொல்கிறீங்க? அந்த அன்னைக்கு தான் பள்ளிக்கு வரணும் அப்படின்ட்டு இல்லையே. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த அன்னைக்கு தான் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை, பொதுவாக பள்ளிக்கு போகிற மாதிரி போங்க அப்படி சொல்லுங்கள். நீங்கள் பள்ளிக்கு போகாதீங்க, தொழாதீங்க, இருவனா அப்படி இல்லைங்க தடுக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால் எடுக்க வேண்டும் என்று சொன்ன இறைவன் அடுத்து என்ன சொன்னான்? வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு என்று சொன்னானா இல்லையா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிதான் சொன்னான். அவர்கள் சொன்னார்களா நீங்கள் எடுப்பதற்கு என்று கேட்டீங்களே, அவர்கள் தடுத்தார்களா நீங்கள் தடுப்பதற்கு என்று நான் கேட்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடான்னாங்களா? இல்லை. அப்போ என்ன தடுக்கிறீங்க? அவங்க தடுத்ததான விடணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவங்க தடுக்காததெல்லாம் விடணும்னு எங்கே சொல்கிறீங்க? இது இந்த வசனத்துக்கு மாற்றமானது தானே. சரி, இந்த மாதிரி ஆளுகளுக்கு சிந்திப்பதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறது எப்படின்னு சொன்னால்,
நம்ம பள்ளியில் அந்த அன்னைக்கு ஒன்று கூடுவோம், இறைவனை திக்ர் செய்வோம். திக்ரில் என்ன செய்வோம்? அல்லாஹ் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்கெல்லாம் செய்வோமா? இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. பித்அத் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாரா? வீட்டுக்கு போனவர் டிவி பார்த்து உட்காந்துருப்பார். நான் கேட்டேன், இந்த அன்னைக்கு இறைவனை வணங்க ஆதாரம் என்னன்னு கேட்டீங்களே, அந்த இரவு அன்னைக்கு டிவி பார்க்க என்னங்க ஆதாரம்? சரி, இறைவனை வணங்குவது பித்அத்துன்னு சொல்லி வீட்டுக்கு போய் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, கண்ட கடையெல்லாம் பார்க்குறாரு. இப்போ நான் கேட்குறது, இறைவனை வணங்குவது பித்அத்துன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்குங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த இரவு அன்னைக்கு செல்ஃபோனை பார்ப்பது என்ன ஆதாரம்? இறைவன் வணங்குவதுக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, செல்ஃபோனை ஆதாரத்துக்கு ஆதாரம் தந்துட்டு செல்ஃபோனை பாருங்கங்க. டிவி பார்ப்பதுக்கு ஆதாரம் தந்துட்டு டிவியை பாருங்க. அல்லாம வணங்குவதுக்கு ஆதாரம் கேட்டீங்க, இப்போ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அந்த இரவு அன்னைக்கு. இதாவது பரவாயில்லைங்க. வீட்டுக்கு போயிட்டாரா? நம்ம இங்கே திக்கு செஞ்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு போயிட்டாரா? பையனை கூப்பிடுவார், டியூஷன் சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாடா, புக்குக்கு BOOK புக் சொல்லி கொடுப்பாரு. நம்ம இங்கே அல்லான்னு சொல்லிட்டு இருப்போம், அவங்க பிள்ளையை பார்த்துட்டு சொல்லுடா புக் புக் அப்படின்னு அங்கே சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு. எந்த நேரத்தில்? இறைவனை நாம் திக்ர் செய்கிற நேரத்தில். இதான் பரவாயில்ல. அந்த புத்தகத்தில் மங்கின்னு போட்டிருக்கும், ஸ்பெல்லிங்கை சொல்லி கொடுத்து சொல்கிறான் மங்கி அப்படிம்பாரு, அவனும் மங்கிம்மா. மங்கின்னா நம்ம தெரியத்தானே செய்யும், குரங்குன்ட்டு அர்த்தம். இங்கே நம்ம அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் வீட்டில் போய் மங்கின்னு சொல்லி கொடுத்துருக்கிறான், பையனும் சொல்கிறான். எவ்வளோ பெரிய தண்டனை இது! நாங்கள் அல்லான்னு சொல்கிற ஆதாரம் கேட்டுட்டு அந்த அளவு மங்கின்னு சொல்லுவீங்க. இதுதான் இறைவன் கொடுத்த தண்டனை. இறைவனுடைய நாமத்தை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இது பித்அத் என்று சொன்னவர்களை மங்கி என்று திக்ர் செய்ய வச்சுட்டான் இறைவன். அதனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் அரட்டை அடிச்சிருப்பார். அதுக்காக ஆதாரம் இல்லைங்க. பள்ளியில் அல்லாஹ் வணங்குறதுக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லோடு அரட்டிக்கிட்டு இருப்பார். இதுக்கு என்ன ஆதாரம்? நல்லது செய்வதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இல்லா அந்த தத்தவா, உபரியாக எவ்வளவும் செய்யலாம்ட்டாங்க. அதனால் அந்த அன்னைக்கும் செய்யலாம், அந்த அன்னைக்கு செய்யணும்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. என்ன இருக்குது ஹதீஸில்? லைஃப் பலவீனம் சொல்லியே மக்களையெல்லாம் சோம்பேறிகளாக ஆக்குறாங்க, வணக்கம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. அதான் நான் கேட்குறது, அமல் செய்கிற விஷயத்தில் லைஃபு அண்ணா அமல் செய்ய மாட்டேங்கிறீங்களே, நெஞ்சில் கை கட்டிங்கல்ல தொழுகையில், பக்கா பலவீனமான அதிக தானே. பலவீனமான ஐத்தியத்தை வச்சு நெஞ்சில் கை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சிமாக்குங்கிற இடம் படுறாரு, சிமாக்கு இடம்பட்டு அந்த ஹதீதை ஆதாரம் இருக்கக்கூடாண்டு ஹதீத்துக்களை இமாம்கள் சொல்கிறாங்க. ஹதீத்து பலவீனம், ஆனால் நெஞ்சிலே கை கட்டுக்கிறீங்க. நாங்கள் அமல் செய்தால் அதை பலவீனம்னு சொல்லி நீங்களும் சோம்பேறிகள் ஆகி நல்வணக்கம் செய்யக்கூடியவரும் சோம்பேறிகளை ஆக்குகிற முனைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பிழை, தவறு அப்படின்ட்டு நான் சொல்லி காட்டுறது. சார், இப்போ தாங்க நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பித்அத் அப்படின்னு சொல்லி. இது பித்அத் அப்படின்றது நிறைய பேசுகிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, குல்லு பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار அப்படின்றாங்க. இந்த பித்அத்னா என்ன, எந்தெந்த மாதிரியான காரியங்கள்லாம் பித்அத் ஆகும், எதெல்லாம் பித்அத் இல்லை அப்படின்றதுக்கான விளக்கங்கள். நல்லது. இப்போ சில பேர் பித்அத்துங்கிற வார்த்தையை மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் பித்அத் அப்படிமா, நடந்தால் பித்அத், உட்கார்ந்தால் பித்அத், எல்லாத்தையும் பித்அத் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எது பித்அத் இல்லை அதை சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பித்அத்துன்னு சொன்னால் நம்ம அப்படி தானே கேட்போம். பித்அத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கணம் கொடுத்தாங்க. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஒருவர் உருவாக்கினால் அது பித்அத்து, அது மறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஹுவ ரத்துன்ட்டாங்க. அது மறுக்கப்பட வேண்டும். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மார்க்கத்திலே இல்லாத ஒன்று பாருங்க எவ்வளோ அழகா, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது, அதான் பித்அத்து. இப்போ நம்ம பராத் இரவில் நின்று வணங்குறோமே, அது என்ன பித்அத்தா? அல்லாஹ் தான் வணங்கணும், வணங்கும்னு ஹதீஸில் இருக்கிறது அல்லவா, படைக்கப்பட்டு அதற்காக தானே. குர்ஆன் ஷரீஃப் ஓதனமே, அது பித்அத்தா? அல்ல இறைவனிடம் நாம் பாவமன்னிப்பு தேடினோமே, அது பித்அத்தா? துவா செய்யணும் தானே மார்க்கம் சொல்லுது. அதனால் இதுவெல்லாம் பிதத்தை இல்லை, மார்க்கது இருக்கிறது தான் செய்கிறோம். துவா ஓத வேண்டும் இருக்கிறது, யாசின் ஓதனும் இருக்கிறது, தொழுதும் இருக்கிறது, பகலில் நோன்பு வைக்கிறோம் இருக்கிறது, மார்க்க உள்ளதை செய்கிறோம், அது பிதத்தே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லைஸ மின்ஹுன்ட்டாங்க, மார்க்கத்திலே இல்லாத ஒன்று. ஏன் இப்படியான சில பேர் கண்டதையும் பிதத்துன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி தான் அழகான ஒரு வரைமுறையை கொண்டு பண்ணாங்க. மா லைஸ மின்ஹுன்.
அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எது தான் பிதாத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிதாத்து இருக்குது, மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புகுத்துறது தானே. இப்போ மார்க்கத்தில் மௌலிது ஷரீப் ஓதுவது இருக்கிறது, புகாரில் இருக்குது, சஹாபிகள் மௌலிது ஓதுனாங்க அப்படின்ட்டு. அது இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் பிதாத்துவாதிகள். யாசின் சூரா ஓதுறது இருக்குது மரணித்தவர்களுக்கு, அது இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் பிதாத்துவாதிகள். அவருடைய சொல்கின்ற கருத்து பிதாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணலாம், புகாரிலே இருக்கிறது. கனவிலே காண முடியாது என்று சொல்வது பிதாத்து, சொல்லக்கூடியவர்கள் பிதாத்துவாதிகள். ஒரு ஜனாசாவுக்கு 2 ஜனாசா தொழுகை நடத்துவதை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போதைக்கு வீடுகளில் வச்சு ஒரு தடவை நடத்திட வேண்டியது, அப்புறம் பள்ளிவாசலில் வந்து இன்னொரு தடவை நடத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஜனாசா தொழுகை என்பது ஜமாத் நடைபெற்றது ஒரு இடத்தில் தான். இப்போ 2 இடத்தில் நடத்துகிறார்கள். பிதாத்து, ஏன் மார்க்கம் இல்லாத ஒன்றை புகுத்துகிறார்கள். ஹுத்பாவை அரபி மொழியில் ஓத வேண்டும், ஏன்னா அது இபாதத்துங்கிறனால தமிழில் நடத்துகிறார்கள், அது பிதாத்து. இப்படி மார்க்கத்தில் இல்லை. ஜக்காத்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும், ஜக்காத்து இல்லை ஆயுளுக்கு ஒரு தடவை போதும், பிதாத்து. இது மார்க்கம் இல்லாத ஒன்றை புகுத்துவது. அவர்கள்தான் பிதாத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுன்னத்தை செய்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து பிதாத்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பிதாத்துவாதிகள். நாம் செய்வது சுன்னத்து, ஆகவே சுன்னத்துவாதிகள், அதாவது சுன்னத்து ஜமாத்து.